இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இந்த பையனை காமிச்சிட்டு நீங்கள் நினச்சா காப்பாற்ற முடியும், நீங்கள் நினச்சா காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்களே, நம்ம நினச்சி காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? அது இறைவன் நினைக்கணும். இறைவன் நினச்சா இப்படிங்கிற ஒரு செகண்டில் இவனை காப்பாற்றிட முடியும். அப்புறம் என்னப்பா இறைவனையே நினச்சி இவனை சரி பண்ண வையின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த இறைவன் அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அம்மாவை கொடுத்துருக்காங்க. 25 கோடி ரூபா இந்த பையனோட டிஎம்டின்னு ஒரு ப்ரோக்ரெசிவான டிசீஸை சரி பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷனோட காஸ்ட் 25 கோடின்னு நம்ம கேட்டாலே கேட்ட இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருப்போம். ஆனால் அவங்க அம்மா விடாமல் போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு செலிபிரிட்டி, ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்களோ, என் பையனுக்காக ஒரு வீடியோ பண்ணுங்கள், என் பையனுக்காக ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு. அந்த அம்மாவோட நினப்பெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என் பையன் சராசரியான குழந்தையோட வாழ்க்கையை அவன் வாழணும்னு. கண்டிப்பாக இறைவன் நாளைக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்பான். ஜெயின்னு ஒரு குழந்தைய நான் உன் கண்ணில் பட வச்சேனே, அவனுக்காக நீ என்ன பண்ண? அவனுக்காக ப்ரே பண்ணியா, டொனேஷன் பண்ணியா, கடைசிக்கு உன்னால் முடியலனாலும் 4 பேர்த்துக்கிட்ட இந்த பையனை பற்றி பேசுனியான்னு கேட்பாங்க. இன்னைக்கு நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. இந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தையோட பேரை சொல்லி இந்த குழந்தைக்காக ஒரு சின்ன டொனேஷன் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி டொனேட் பண்ணியிருந்தாலும் உங்கள் கையில் காசு இருந்ததுன்னா டொனேட் பண்ணுங்கள். காசு இல்லாட்டினா இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்னு எங்கே முடியுமோ அங்கே ஷேர் பண்ணுங்கள். இந்த குழந்தை கண்டிப்பாக எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான். இதுக்காக நீங்கள் டொனேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த எந்திரிச்சு நடந்ததுக்கு உங்களுக்கு புண்ணியம். அவன் நடந்து இன்னொரு 4 பேத்துக்கு தான் கையால் தானம் பண்ணாலும் உங்களுக்கு புண்ணியம். உங்களுக்கு நன்மைகளும் புண்ணியங்களும் சேர்த்தி கொடுப்பான் இந்த 25 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு